ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ஈவினிங் போல் எடுத்தது, டேலாம் ஒரு வீக் டேஸில் ஒரு ஈவினிங் போல் எடுத்தது. ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா வாங்கினது அப்படியே இருந்துச்சு. ஒரு நாள் தான் இருந்தது எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு. அதனால சரி அதை மொத்தமாக சாப்பிட முடியாது, சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்குன்னா ரொம்ப கழுவுனா கட்டிங் பேட் ஈரமாயிரும், ப்ரெட்டை ஈரமாயிரும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு தண்ணி தொட்டு மட்டும் தொடச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு அந்த கார்னரை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு அந்த 4 சைடு இருக்க கார்னரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள பீசஸ் எல்லாம் தனியாக, இது ரெண்டும் தனித்தனியாக நான் அரைச்சி எடுத்துக்கணும். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா 1 வீக்காகவே இருந்தது. ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு செய்யவே இல்லை. கடைசியாக நம்ம எப்பயுமே ஏதாவது ஒன்று முடிய போகிற நேரத்தில் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதை இன்னும் இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் வச்சுட்டே இருப்போம். அது மாதிரி தான் நானும் சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருந்தேன். கடைசியாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு கொண்டு இருந்தது. அப்புறம் அப்படியே இருந்தால் வேஸ்ட் ஆயிரும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திட்டு வாங்குவோம். அதனாலே பார்த்திங்கன்னா முத நாளே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். அந்த பிரெட் க்ரம்ஸை சைடு மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சென்டர் பார்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த சென்டர் பார்ட்டை கையாலே கூட பிசைஞ்சு விட்டுக்கலாம். பட் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த மாதிரி தூளாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கையால் பிசைஞ்சோம்னா கொஞ்சம் கட்டியாக அன்னைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுத்தம் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாவே சூப்பராக பவுட்ரு மாதிரி வந்துடும். நம்மளுக்கு பிசைகிறதுக்குமே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு பல்ஸ் மூல விட்டாலே போதும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சதுமே நல்லா வெந்துருச்சு. அதையுமே தோல் உரிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு நல்லா அதில் மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசிச்சதுக்கு அப்புறம் இதில் சேர்க்கறதுக்காக ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கொத்தமல்லி சேர்த்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் கருவேப்பிலை தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயத்தோட பீட்ரூட்டில் கேரட்டையும் நல்லா துருவி சேர்த்தா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலையுமே நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு நம்ம பிசையும்ல அந்த மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்க்குறது பச்சை தண்ணியே சேர்க்கலாம், ஹாட் வாட்டர் சேர்க்கணும்லாம் கிடையாது, பச்சை தண்ணியே சேர்க்கலாம். இது கூட மசாலா பார்த்தீங்கன்னா பெப்பரு, சிக்கன் மசாலா, இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள். இதில் மெயினாக நீங்கள் சேர்க்க வேண்டியது சிக்கன் மசாலா தான். நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்கும்போது ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். நான் ஆச்சி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஊர்லேருந்தே பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்திருந்தேன். கண்டிப்பாக சிக்கன் மசாலா மட்டும் மஸ்டாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். நான் டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா நம்ம நிறைய ஆயில் என்ன சொல்கிறது உடம்புக்கு சேர்த்துக்க வேண்டியதும் இல்லை, அது உடம்புக்கு நிறைய ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது நல்லதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய ஆயில் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்காது. உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக நம்ம பார்த்தீங்கன்னா கட்லெட் மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செஞ்சு எடுத்தாச்சு. இது மறுநாள் போல் ஷூட் பண்ணது, ஒரு நைட் டேயில் ஷூட் பண்ணேன்.
நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு தான் மிக்ஸி ஜாரில் எடுத்திருந்தேன். சட்னி வதக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுது. அதனால் நான் வந்து சின்ன ஜார்லேயே சரி அரைச்சலான்னு சொல்லிட்டு சட்னி வந்து அரைக்க போனேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தெரிச்சிருச்சு. வெளியில் வந்து லீக் ஆகிட்டு மிக்ஸி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. நம்ம ஒரு வேளை எப்படின்னா இதாக பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்போ தான் வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்கும். பால் பொங்கி ஊற்றுறது, இந்த மாதிரி மிக்ஸிலேருந்து வெளியில் வர்றது, அப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்புறம் வந்து பெரிய சார்லேயே போட்டுட்டு அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் வந்து நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். அன்றைக்கி வந்து தோசை வந்து பார்த்திங்கன்னா கம்பு தோசை தான் வந்து நாள் நான் மாவரைச்சி வச்சுருந்து மறுநாள் நான் ஊற்றியிருந்தேன். இதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்ஸிலேயே மாவரைச்சி எப்படி வந்து ரொம்ப சாஃப்டான இட்லி தோசை சாப்பிட்லாம், அரைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். இந்த கம்பு இட்லியும் தோசையும் காலையில் இட்லி பண்ணியிருந்தேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவுலேயே வந்து தோசை ஊற்றியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து எப்பயுமே ஒயிட் ரைஸ் இட்லி தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் டேஸ்ட் வந்து ஹெல்த்தியானது ரொம்ப. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையும் மெஷரிங் கப்லேயே ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி, அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி ரெண்டையும் சேர்த்துட்டு ஊற வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா மறுநாள் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு வந்து நல்லா ஊறி வந்திருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வந்து நல்லா ஊறி இருந்துச்சு. கொண்டக்கடலை அரிசி எல்லாமே சரி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு தோசை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், அரைக்கும் போது எவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் புளிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே கெட்டியாயிரும். நார்மல் தான், ரொம்ப தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் உப்பு சேர்க்காம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்காமலே பாருங்கள் மாவு நைட்டு நான் ஷூட் பண்ணது எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு அப்படின்னு. நார்மலாக இந்த பயிர் ஐட்டம் அப்படிலாம் வந்து ரொம்ப சீக்கிரமே புளிச்சிரும். அதனால் நான் அப்பயே உப்பு சேர்க்கலை. சுடும் போது உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு வந்து ஊற்றும் போது உப்பு சேர்த்துட்டு மாவுமே பார்த்திங்கன்னா காலைல தண்ணியாக இருந்தது எவ்வளோ கெட்டியாயிடுச்சுன்னு இப்போ தோசை மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எடுத்தாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறம் நார்மலாக தோசை ஊற்றுறது போல் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. தோசை வந்து நார்மல் தோசை போல தான் இருந்தது. கண்டிப்பாக கொண்டக்கடலை தோசை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. பட் ட்ரை பண்ணல அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டில் பெரிய வித்தியாசம் தெரியாது. ரொம்ப உடம்புக்கு கூட நல்லது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் இட்லி மாவு மட்டும் எப்பயுமே குவான்டிட்டி அதிகமாக அரைச்சி வைக்காதீங்க அப்படின்னு. அந்த அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஹெல்தி ரெசிபிஸ்லாம் செய்யவே முடியாது. இப்போ பாருங்கள், நல்லா ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டாச்சு. தோசை எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இந்த தோசையெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது வந்து என்ன தோசை அப்படின்னு. ஏன்னா கலருமே உங்களுக்கு நார்மல் தோசை போல் தான் இருக்கும் கொண்டக்கடலை அப்படிங்கிறதுனால. ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யாராவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. ரொம்ப இன்னைக்கு நான் சொல்லியிருந்த 2 ரெசிபியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கொண்டக்கடலை தோசைலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அப்புறம் ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. டேஸ்ட் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.